ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் டிஸ்டில் வாட்டர் எப்படி டாப் அப் பண்ணி பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மல் நம்ம வாட்டரை வந்து கொதிக்க வச்சு நீராவி பிரித்தெடுக்கும்போது அந்த நீராவிலிருந்து இந்த சால்ட்டு அப்புறம் மினரல்ஸ் மற்றும் ஆர்கானிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அதுலேயே வந்து தங்கிடும். அதுபோக நீர் ஆவி தான், அந்த பியூர் நீர் ஆவி தான் வந்து நமக்கு டிஸ்டில் வாட்டர்னு சொல்கிறோம். பேட்டரியில் நார்மலாக வந்து ஏன் டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணுறோன்னா, இன்வெர்டர் பேட்டரியில் வந்து நார்மலாக பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பேட்டரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் பேட்டரியே எடுத்துக்கிட்டோன்னா பேட்டரி வந்து ஹீட் ஆகும். அதனால் ஹீட் ஆகும்போது வந்து வாட்டர் லெவல் குறையும். அதனால தான் வந்து நமக்கு வாட்டர் வந்து தேவையான அளவு வந்து நம்ம பேட்டரியில் வந்து நம்ம டாப் அப் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டரி பாருங்கள், இது ஓல்டு மாடல் பேட்டரி பாருங்கள். இந்த வந்து மேலே வந்து கீழே ரெட் மார்க்கு, மேலே க்ரீன் மார்க் இருக்கும். இது ஓல்டுனால கொஞ்சம் அழிஞ்சது மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் பேட்டரியில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ டிஸ்டில் வாட்டர் இது டாப் அப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை ரிமூவ் பண்ணி இதுலேயே நம்ம டாப் அப் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நியூ மாடல் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஒன் சைடும் டாப் அப் பண்ணுறது ஆப்போசிட் சைடு இருக்கும். பாருங்கள், இதை டாப் அப் பண்ணும்போது புனல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டாப் அப் பண்ணும்போது ஃபுல்லாக டாப் அப் பண்ணிடாமல் ஒரு 80% ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி ஒரு 80% அளவு நம்ம டாப் அப் பண்ணால் போதும். ஏன்னா குளிர்காலங்கள் அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து அந்த வாட்டர் வந்து பொங்குறது மாதிரி நம்ம பார்க்க முடியும். இந்த பேட்டரி அது மாதிரி இன்செர்ட் பண்ணக்கூடிய பிளேஸும் வந்து கொஞ்சம் கவனமான இடமா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து போய் ஆசிட் பட்டு அந்த இடம் வந்து அரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை செக் பண்ணி தான் நம்ம டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, நார்மலாக இந்த மாதிரி சிரிஞ்சி எல்லோரும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சிரிஞ்சியில் வந்து இருக்கலே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு அது மூலமாக உறிஞ்சி எடுத்து திருப்பி வந்து நம்ம ஆல்ரெடி ஊற்றின அந்த டிஸ்டில் வாட்டர்லேயே வந்து ஊற்றிக்கலாம். அதனால் டாப் அப் பண்ணும்போது சரியான அளவில் டாப் அப் பண்ணிக்கோங்க. அதுபோக அந்த ஃப்ளோட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு டாப் அப் பண்ணும்போது வந்து அந்த ஃப்ளோட் வந்து மேலே ஏறாது லெவலு. அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நார்மல் இந்த பேட்டரி கடைகளில் போய் கேட்டு இந்த ஃப்ளோட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ளோட்டு நம்ம வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா லெவல் இறங்கினாலும் இந்த ஃப்ளோட் கம்ப்ளைண்ட்னா கீழே இறங்காது. அதனால் வந்து 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பேட்டரியை வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து நம்ம லெவல் செக் பண்ணி ஆகணும். அதனால் இன்வெர்ட்டர் இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணுற அளவில் ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஓல்டு மாடல் பேட்டரி. இப்போ நியூ மாடல் பேட்டரியில் வந்து டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணுறது எப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கவரை ரிமூவ் பண்ணி பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ளோட் செக்ஷன் இது வந்து வாரண்டி கார்டு, அந்த ஃப்ளோட்டு இதெல்லாம் வந்து நமக்கு தனியாக தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது போக 2 நட்டு கொடுத்துருப்பாங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மைனஸு. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கிறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது அட்டை பாக்ஸ்லேருந்து அந்த காட்டன் பாக்ஸை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஒருவேளை ரன்னிங்கில் வந்துருந்தால் ஆசிட் ஏதாவது வந்து லீக் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. அது ட்ரெஸ் அந்த மாதிரி இதில் படும்போது என்ன ஆகுனா பேட்டரி ஷேட் வந்து கொஞ்சம் அரிச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். பேட்டரியை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சில நேரம் கையில் பட்டால் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அரிச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டில் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாலும் சரியாயிரும். இது பாருங்கள், ஃப்ளோட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்கும். ஓல்டு மாடல் பேட்டரி இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டையும் நம்ம டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணுறது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது கவனமாக ரிமூவ் பண்ணி ஒரு கப்பு ஏதாவது ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க ஆசிட் வந்து கீழே பட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தனியாக வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு ஃப்ளோட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், பழைய ஃப்ளோட்டுக்கும் புது ஃப்ளோட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தது தான் அந்த மாதிரி பிளாக் ஆகி ஒரு மாதிரி வந்து ஸ்டக்காக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து ஃப்ளோட் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்து நமக்கு லெவல் இறங்குனா தெரியாது. ஒருவேளை அந்த நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பேட்டரியோட நமக்கு வந்து லைஃப் வந்து குறையும். அதுபோக பவர் இல்லாத டைங்களில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆயிரும். அதனால் ஷெல்லும் கொஞ்சம் பேட்டரி செல்லும் வீக் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ரெட் மார்க் க்ரீன் மார்க்கு தெரியுது. இதில் பாருங்கள், க்ரீனில் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது பேட்டரி அந்த டிஸ்டில் வாட்டர் லெவலு. அதனால் வந்து இந்த காயின் ஏதாவது யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்டில் வாட்டர் ஏதாவது புனல் இருந்துச்சுன்னா புனலை வச்சு ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா சிந்தாமல் ஊற்றிட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டாப் அப் பண்ணியாச்சு. ரெட்டு வரைக்கும் போகக்கூடாத அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் 6 months ஒன்ஸ் வந்து இந்த பேட்டரியை வந்து கவனிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி நல்லா லைஃப் வரும், நல்லா சார்ஜிங்கும் நிற்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் கவனின்னு அவங்களே அந்த பேட்டரி இன்செர்ட் பண்ணியிருக்க அந்த பிளேஸில் வந்து இந்த மாதிரி வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேட்டரி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வெஹிக்கிள். ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபுள் அந்த மாதிரி ரன்னிங்கில் பேட்டரி இல்லைனாலும் வெஹிக்கிள் வந்து ரன் ஆகாது. அது மாதிரி வந்து நம்ம பேட்டரியை வந்து டிஸ்டில் வாட்டர் கரெக்டாக டாப் அப் பண்ணிக்கிறது பேட்டரியோட லைஃப்பையும் அதிகரிக்கும். அது போக வந்து நமக்கு நல்ல ஹவர்ஸ் கிடைக்கும்.
அடுத்த வீடியோவில் ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி பேட்டரியில் இருக்க டிஸ்டில் வாட்டர் லெவல் அந்த கிராவிட்டி டெஸ்ட் எப்படி பார்க்குறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி லெவல் குறையும் போது ஈஸியாக வந்து நம்ம டாப்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேட்டரி லைஃப்பும் வந்து நல்லா வரும். நம்ம பேட்டரி டிஸ்டில் வாட்டர் டாப்அப் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடாமல் அந்த 80% அளவு ஊற்றி மெயின் பண்ணிங்கன்னா பேட்டரி நல்ல லைஃப்பும் வரும். இந்த மாதிரி மழை காலங்களில் ஒரு மாதிரி அந்த பொங்குறது அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளமும் வராது, கரெக்டான லெவலாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.